嗨，你要点什么？我想要知识有姿势，体式有气势，姿势和气势都有的 KFC Cheesy Twister。好，那你要不要也尝试辣椒辣酸干酸，辣椒比酸干辣，酸干比辣椒酸的 KFC Hot and Zesty Twister？原来 Twister 有2种口味。没错，2款全新 KFC Cheesy Twister 及 KFC Hot and Zesty Twister。Zinger 鸡肉片配搭新鲜蔬菜以及酱汁，夹在脱跳薄饼里，2大绝霸口味的 KFC Twister， 每份只从60.50起。KFC。இது எப்படில இருக்குல்ல யாரையாவது மாட்டி விடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வேலை ரொம்ப சிம்பிள்ங்க. வாங்க raga.thr.fm உங்க விவரங்கள் அங்க எழுதுங்க. மத்த விஷயத்தை நானும் சுரேஷ பாத்துக்கிறோம். மணிமாறனுக்கு அழைச்சிருந்தோம். நான் வந்து சாப்பாடு வேணும், அகிலா வந்து அக்கவுண்ட் ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிருந்தோம். தம்பி யாருன்னே தெரியாது, டென்ஷன் ஆயிருச்சுப்பா. கோவத்துடைய உச்ச கட்டத்துக்கே போயிட்டாரு. என்ன பண்ணுனாரு இப்ப முழுமையா கேளுங்க. ஹலோ அண்ணா, என்ன சாப்பாடு வராம இருக்கு? என்ன சாப்பாடு? இப்ப உங்க கடையில தானே ஆர்டர் பண்ணோம், ஆளுங்க சாப்பிடுறது இல்லையா? சீக்கிரம் அனுப்புங்களா. ராங் நம்பர்ண்ணா. ஹலோ ஹலோ, இந்த நம்பர் தான் தெரியும், விளாடாதீங்க, சாப்பாடு அனுப்புங்க. காடி ஓடிட்டு இருக்கேன், கடுப்பேத்தி ராங் நம்பர் சாப்பாடுலாம். ஹலோ 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 மிஸ்டர் சேகர், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க? அக்கவுண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இன்னும் வரல. எவ்வளவு நேரம் சார் அவன் வரதுக்கு? சேகரா சார், நான் ராங் நம்பர். சார் என்ன சார் ராங் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல தானே கூப்பிட்டு சொன்னேன் அக்கவுண்ட் பண்ணணும், அரை மணி நேரத்துல வரேன்னு சொன்னீங்க. அரை மணி நேரம் சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. எத்தனை மணிக்கு சார் வர போறீங்க? நான் காடி ஓட்டிட்டு இருக்கேன். முதல்ல நான் ரொட்டிச்சராய் வேணும்னு கேக்குறேன். நீங்க நானா அக்கவுண்ட் பண்றீங்க? எல்லாம் ராங் நம்பரியா? காடி ஓட்டிட்டு இருக்கேன். டென்ஷன். மிஸ்டர் சேகர் ப்ளீஸ், உங்களுக்கு மட்டும் வேலை இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் சேகரே இல்ல. ஹலோ ஹலோ அண்ணா, எதுக்கு இப்ப போன் வைக்கிறீங்க? யாரு இது? சாப்பாடு வேணும்னு அடிச்சேன். இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி அடிச்சேன், லைன் இதா இருந்துச்சு, காசுலாம் கட்டிட்டேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கீங்களா? ஆளுக்கு மல்லனா ஒரு பொம்பளை அடிச்சுட்டு அக்கவுண்ட் ரிப்போர்ட் பண்ணவா அப்படின்னு நீங்க. நான் சாப்பாடு நான் சாப்பாடு கடைச்சு நடத்துறேன்னா இல்ல அக்கவுண்ட்? ஹலோ ஹலோ, வேலை வெட்டி இல்லையா? நான் காசுலாம் கொடுத்துட்டேன், ஒழுங்கா சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி வயித்துல அடிச்சிட்டு இருக்காதீங்க. யார்ட்ட கொடுத்தீங்க காசு? யார்ட்ட கொடுத்தீங்க? என்கிட்ட காசு கொடுக்கவே இல்லை. உங்க அக்கவுண்ட்ல தான் போட்டு விட்டேன். என் அக்கவுண்ட் நம்பர் மண்டே ஏத்தாதீங்க. நான் காடி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அப்ப எனக்குலாம் வேலை இல்லையா? நாங்களும் அந்த மாதிரி தான் வேலை செஞ்சிருக்கோம். சாப்பாடு அனுப்பிவிடுங்க ஒழுங்கா. போன் அடிச்சிட்டு இருக்கேன். நீ எனக்கு போன் அடிச்சிருக்கியா? அதான் வேலை வெட்டி இல்ல, போன் அடிச்சிட்டு. ஹலோ ஹலோ, இந்த பேச்சு வேணாம். பாவம்னு தமிழ்நாடு பிசினஸ் கொடுத்தேன். போன் வைங்க சரியா? ஹலோ மிஸ்டர் சேகர், நான் திரும்பி கேக்குறேன். திருப்பியும் நீங்களா? ஐயோ இல்ல, நீங்க கேளுங்க. நீங்க பாருங்க, நீங்க வந்து பண்றது வந்து சீரியஸாவே நாட் ரைட், பிகாஸ் நீங்க வந்து அக்கவுண்ட் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொன்னீங்க. நான் தெரிஞ்சிருந்தா நான் வேற ஆளு கூப்பிட்டு இருப்பேன். எங்க வீட்டுல எல்லாம் சூட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப வெதர் வேற எவ்வளவு சூடா இருக்கு. நான் சத்தியமா அக்கவுண்ட்க்கும் எனக்கு சம்பந்தமே இல்லைங்க. ஐயோ சத்தியமா எனக்கு சம்பந்தமே. நீங்க சீலா போறாங்க உண்மையிலே. ஐயோ மிஸ்டர் சேகர், நான் இந்த நம்பருக்கு தான் முதல்ல கூப்பிட்டேன். முதல்ல நீங்க தான் சொன்னீங்க half an hourல வரேன்னு. நான் ராங் நம்பர் தான் முதல்ல சொன்னேன். நீங்க ராங் நம்பர் சொன்னீங்க. நான் இந்த நம்பருக்கு தான் முதல்ல கூப்பிட்டேன். உங்ககிட்ட சொல்றேன், நான் சேகரே இல்ல. நான் சொல்றேங்க வேணாம் சரியா? நான் வந்து ஓகே சரி, இதுக்கு முன்ன பேசுனதெல்லாம் விட்டுருங்க, வேணாம். இப்ப நீங்க வரீங்களா இல்ல? எனக்கு வந்து உண்மையிலேயே அக்கவுண்ட் பண்ணி ஆகணும். நான் சொல்லிட்டேன் இல்ல, நான் உங்க மட்டும் தான் பேச முடியும் நினைக்காதீங்க. நீங்க பத்தி எதுவுமே தெரியாது. ஐயோ எனக்கு அக்கவுண்ட் சம்பந்தமே இல்ல. ஐயோ மிஸ்டர், என்ன ஒரே கேங்க? முதல்ல அவங்க என்னன்னா சாப்பாடு வேணும்ன்றீங்க. எனக்கும் சாப்பாடுக்கும் சம்பந்தமே. சாப்பாடு தான் தெரியும் எனக்கு. நான் அக்கவுண்ட் பத்தி பேசும்போது நீங்க சாப்பாடு பத்தி பேசுறீங்க. எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு நீங்க 2 பேரும் ஒரே கட்சி தான். விளையாடுறதுக்கு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? வேற வேலை நிறைய வேலை இருக்கு எனக்கு சரியா? போன் வச்சிருங்க. இதுக்கு மேல கால் பண்ணீங்க நல்லா கேட்டு போடும் சொல்லிட்டு ஏதாவது கடைசியா இருக்கணும். ஹலோ 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 அண்ணா, சாப்பாடு எங்க? யோ நீயா திருப்பி வந்துட்டியா? உனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் என்னது? பொறுமை காசு கிடைச்சு எல்லை இருக்கு சொல்லிட்டேன் சரியா? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஹலோ, நாங்களும் சாப்பாடு காத்துட்டு இருக்கோம். நீங்க பொம்பளை பிள்ளையும் ஒரே கேங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த பொம்பளை பிள்ளை? அதெல்லாம் வெட்டி இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, யார் 2 பேர்? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யோ பொம்பளை பிள்ளை அக்கவுண்ட் வந்து போடுது, நீங்க சாப்பாடு வந்து கொடுன்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வச்சீங்களா? அப்ப பாத்தீங்க பூமி தாங்க சரியா? மிஸ்டர் சேகர், வீட்டுக்கு வந்து அக்கவுண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்களா? பொம்பளை பிள்ளை வந்து நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் ஒரே கேங்க. அப்பே அடைச்சலாம். நீங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு ஆளே கிடைக்கலையா? ஹலோ ஹலோ, அவங்க வீட்டுல தான் நான் தங்கி இருக்கேன். ஒழுங்கா கொண்டு சாப்பாடு கொடுங்க. சம்பந்தமே உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. திருப்பி அடிக்காதீங்களா சரியா? ஹலோ, வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? எங்களுக்கு இதுதான் வேலை தெரியுதா? உங்களுக்கு இதான் போய் வேலை அம்புலுங்க சரியா? என்னைய அம்புல் தெரியும். நான் சொல்லிட்டேன், நான் கடுப்பா வச்சுங்களா? ஹலோ ஹலோ, எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் உங்க கூட்டாளி மாட்டி விட சொன்னதுக்கு தியேச்சர்ல இருந்து கால் பண்றோம் உங்களுக்கு.
யாரா நீ மாட்டுது? யாரு இது? மிஸ்டர் மணிமாறன், சுரேஷ் அகிலாவும் பேசுற THRல இருந்து. யோ உங்களுக்குலாம் சத்தியமா சொல்லிட்டா, நான் முக்கியமா வேலையா போயிட்டு இருக்கேன். ஐயோ பண்ணுங்க மணிமாறன். என்ன திடீர்னு ரியாக்ஷன் எல்லாம் வச்சு சிரிக்கிறாங்க? இவ்வளவு நேரம் பொங்குனீங்க போல இருக்கு. இருந்தாலும் பிரதர், நாங்க 2 பேரும் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இது எப்படி இருக்கு? போலேலா இது எப்படி இருக்கு? 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 இது எப்படி இருக்குல்ல, யாரையாவது மாட்டி விடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வேலை ரொம்ப சிம்பிள்ங்க. வாங்க raga.thr.fm, உங்க விவரங்கள் அங்க எழுதுங்க. மத்த விஷயத்த நானும் சுரேஷ பாத்துக்கிறோம். மணிமாறனுக்கு அழைச்சிருந்தோம். நான் வந்து சாப்பாடு வேணும், அகிலா வந்து அக்கவுண்ட் ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிருந்தோம். தம்பி யாருன்னே தெரியாது, டென்ஷன் ஆயிருச்சுப்பா. கோவத்துடைய உச்ச கட்டத்துக்கே போயிட்டாரு. எந்த பண்ணுனாரு இப்ப முழுமையா கேளுங்க. ஹலோ அண்ணா, என்ன சாப்பாடு வராம இருக்கு? என்ன சாப்பாட்டு? இப்ப உங்க கடையில தானே ஆர்டர் பண்ணோம், ஆளுங்க சாப்பிடுறது இல்லையா? சீக்கிரம் அனுப்புங்களா. ராங் நம்பர்ண்ணா. ஹலோ ஹலோ, இந்த நம்பர் தான் தெரியும், விளாடாதீங்க, சாப்பாடு அனுப்புங்க. காடி ஓடிட்டு இருக்கேன், கடுப்பு ஏத்தி. ராங் நம்பர் சாப்பாடுலாம். ஹலோ 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 மிஸ்டர் சேகர், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க? அக்கவுண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு இன்னும் வரல. எவ்வளவு நேரம் சார் ஆகும் வரதுக்கு? சேகரா சார், நான் ராங் நம்பர். சார் என்ன சார் ராங் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல தானே கூப்பிட்டு சொன்னேன் அக்கவுண்ட் பண்ணணும், அரை மணி நேரத்துல வரேன்னு சொன்னீங்க. அரை மணி நேரம் சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. எத்தனை மணிக்கு சார் வர போறீங்க? நான் காடி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நான் ரொட்டிச்சராய் வேணும்னு கேக்குறீங்க, நீங்க நானா அக்கவுண்ட் பண்றீங்க. எல்லாம் ராங் நம்பரியா? காடி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சேகர் ப்ளீஸ், உங்களுக்கு மட்டும் வேலை இருக்குன்னு நினைக்காதீங்க. இல்ல, நான் சேகரே இல்ல. ஹலோ ஹலோ அண்ணா, எதுக்கு இப்ப போன் வைக்கிறீங்க? யாரு இது? சாப்பாடு வேணும்னு அடிச்சேன். இப்ப கொஞ்சத்துக்கு முன்னாடி அடிச்சேன், லைன் இதா இருந்துச்சு, காசுலாம் கட்டிட்டேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆளுக்கு மல்லெல்லாம் ஒரு பொம்பளை அடிச்சுக்கிட்டு அக்கவுண்ட் ரிப்போர்ட் பண்ணவா அப்படின்னு நீங்க. நான் சாப்பாடு நான் சாப்பாடு கடைச்சு நடத்துறேன்னா இல்ல அக்கவுண்ட் வேற வேலை வெட்டி இல்லையா? நான் காசுலாம் கொடுத்துட்டேன், ஒழுங்கா சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி வயிற்று அடிச்சுட்டு இருக்காதீங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க காசு? யார்கிட்ட கொடுத்தீங்க? என்கிட்ட காசு கொடுக்கவே இல்லை. உங்க அக்கவுண்ட்ல தான் போட்டு விட்டேன். என் அக்கவுண்ட் நம்பர் மண்டே ஏத்தாதீங்க. நான் காடி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அப்ப எனக்குலாம் வேலை இல்லையா? நாங்களும் அந்த மாதிரி தான் வேலை செஞ்சிருக்கோம். சாப்பாடு அனுப்பிவிடுங்க ஒழுங்கா. போன் அடிச்சிட்டு இருக்கா, நீ எனக்கு போன் அடிச்சிருக்கியா? அதான் ஓய்யா வேலை வெட்டி இல்ல, போன் அடிச்சிட்டு. ஹலோ ஹலோ, இந்த பேச்சு வேணாம். பாவம்னு தமிழ்நாடு பிசினஸ் கொடுத்தேன். போன் வைங்க சரியா? ஹலோ மிஸ்டர் சேகர், நான் திரும்பி கேக்குறேன். திருப்பியும் நீங்களா? இல்ல, நீங்க கேளுங்க. நீங்க பாருங்க, நீங்க வந்து பண்றது வந்து சீரியஸாவே நாட் ரைட், பிகாஸ் நீங்க வந்து அக்கவுண்ட் ஃபிக்ஸ் பண்றேன்னு சொன்னீங்க. நான் தெரிஞ்சிருந்தா நான் வேற ஆளு கூப்பிட்டு இருப்பேன். எங்க வீட்டுல எல்லாம் சூட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப வெதர் வேற எவ்வளவு சூடா இருக்கு. நான் சத்தியமா அக்கவுண்ட்க்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஐயோ சத்தியமா எனக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க சீலா போறாங்க உண்மையிலே. ஐயோ மிஸ்டர் சேகர், நான் இந்த நம்பருக்கு தான் முதல்ல கூப்பிட்டேன். முதல்ல நீங்க தான் சொன்னீங்க half an hourல வரேன்னு. நான் ராங் நம்பர் தான் முதல்ல சொன்னேன். நீங்க ராங் நம்பர் சொன்னீங்க, ஆனா நான் இந்த நம்பருக்கு தான் முதல்ல கூப்பிட்டேன். உங்ககிட்ட சொல்றேன், நான் சேகரே இல்ல. நான் சொல்றேங்க வேணாம் சரியா? நான் வந்து ஓகே சரி, இதுக்கு முன்ன பேசுனதெல்லாம் விட்டுருங்க, வேணாம். இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? எனக்கு வந்து உண்மையிலேயே ஏக்கான் பண்ணியே ஆகணும். நான் சொல்லிட்டேன் இல்ல, நான் உங்க மட்டும் தான் பேச முடியும்னு நினைக்காதீங்க. நீங்க பத்தி எதுவுமே தெரியாது. ஐயோ எனக்கு ஏக்கனுக்கு சம்பந்தமே இல்ல. ஐயோ என்ன ஒரே கேங்கா? முதல்ல அவங்க என்னன்னா சாப்பாடு வேணும்ன்றீங்க. எனக்கும் சாப்பாடுக்கும் சம்பந்தமே. சாப்பாடு தான் தெரியும் எனக்கு. நான் ஏக்கான் பத்தி பேசும்போது நீங்க சாப்பாடு பத்தி பேசுறீங்க, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு நீங்க 2 பேரும் ஒரே கட்சி தான். விளையாடுறதுக்கு வேற வேலையே இல்லையா உங்களுக்குலாம்? வேற வேலை நிறைய வேலை இருக்கு எனக்கு சரியா? போன் வச்சிருங்க. இதுக்கு மேல கால் பண்ணீங்க நல்லா கேட்டு போடும் சொல்லிட்டு ஏதாவது கடைசியா இருக்கணும். ஹலோ 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 அண்ணா, சாப்பாடு எங்க? யோ நீயா திருப்பி வந்துட்டியா? உனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் என்னது? பொறுமை காசு கிடைச்சு எல்லை இருக்கு சொல்லிட்டேன் சரியா? பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஹலோ, நாங்களும் சாப்பாடு காத்துட்டு இருக்கோம். நீங்க அந்த பொம்பளை பிள்ளையும் ஒரே கேங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த பொம்பளை பிள்ளை? அதெல்லாம் வெட்டி இல்லையா? ஹலோ ஹலோ ஹலோ, யார் 2 பேர்? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யோ அங்க பொம்பளை பிள்ளை ஆக்கோல் வந்து போடுது, நீங்க சாப்பாடு வந்து குடுன்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வச்சீங்களா? அப்ப பாத்தீங்க பூமி தாங்க சரியா? மிஸ்டர் சேகர், வீட்டுக்கு வந்து அக்கவுண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்களா? அந்த பொம்பளை பிள்ளை வந்து நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் ஒரே
இருக்கேங்க. அப்பே நினைச்சதா நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு ஆளே கிடைக்கலையா? ஹலோ ஹலோ, அவங்க வீட்டுல தான் நான் தங்கி இருக்கேன். ஒழுங்கா கொண்டு சாப்பாடு கொடுங்க. சம்பந்தமே இல்ல உங்களுக்கு, எனக்கு சம்பந்தமே இல்ல. திருப்பி அடிக்காதீங்களா சரியா? ஹலோ, வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? எங்களுக்கு இதுதான் வேலை தெரியுதா? யோ உங்களுக்கு இதான் வேலைனா போய் வேலை அம்புலுங்க சரியா? என்னைய அம்புல் தெரியும். நான் சொல்லிட்டேன், நான் கடுப்பா வச்சுங்களா. ஹலோ ஹலோ, எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் உங்க கூட்டாளி மாட்டி விட சொன்னதுக்கு தியேட்டர்ல இருந்து கால் பண்றோம் உங்களுக்கு. யோ யாருல நீ மாட்டுது? யாரு இது? மிஸ்டர் மணிமாறன், சுரேஷ் அகிலாவும் பேசுற THRல இருந்து. யோ உங்களுக்குலாம் சத்தியமா சொல்லிட்டா, நான் முக்கியமா வேலையா போயிட்டு இருக்கேன். ஐயோ பண்ணுங்க மணிமாறன். என்ன திடீர்னு ரியாக்ஷன் எல்லாம் சிரிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பொங்குனீங்க போல இருக்கு. இருந்தாலும் பிரதர்